சார் அவங்க ரிக்வெஸ்ட்டா பண்ணாலும் சரி, மறைமுக மிரட்டலா பண்ணாலும் சரி, அவங்க நோக்கம் ஒண்ணுதான் சார். அவங்களுக்கு எப்படியாவது இந்திய கொண்டாந்து இங்க தமிழ்நாட்டுல திணிக்கணும். அது வந்து ம். 1968ல ஒரு திட்டத்த கொண்டாந்தாங்க. 68ல காங்கிரஸ்காரன் இருக்கும்போதே ஒண்ணு கொண்டாந்தான். அவங்க என்ன சொன்னானுங்க, பார்லிமென்ட்ல ஒரு சட்டத்த போட்டு, மும்மொழி திட்டத்த அப்பவே அறிமுகப்படுத்திட்டானுங்க. ம். அறிமுகப்படுத்தி என்ன பண்ணிட்டானுங்க, சவுத்ல இருக்கிற ஸ்கூல்ஸ்லலாம் வந்து ஹிந்தி கத்து தரணும். நார்த்ல இருக்கிற ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜ கத்து தரணும்னு சொன்னாங்க. ம்ஹ்ம். அதன்படி இம்ப்ளிமெண்டும் பண்ணானுங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து இருமொழி கொள்கை அமுல்ல இருந்ததுனால அந்த திட்டம் இங்க எடுபடல. ஆனா கேரளா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் அத சின்சியரா அமுல்படுத்தினாங்க. அதனால தான் இன்னைக்கு அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ்லலாம் ஹிந்தி கத்துக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு ஆக்சுவலா. ஆனா அந்த திட்டத்த அமுல்படுத்தினாங்க. சவுத் இந்தியால அமுல்படுத்தினாங்களே தவிர, நார்த் இந்தியால தமிழோ, தெலுங்கோ, கன்னடமோ எதையுமே யாரும் கத்துக்கவே இல்ல. மலையாளமோ யாரும் கத்துக்கவே இல்ல. அந்த திட்டத்த பயன்படுத்தி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா தலையில ஹிந்தி திணிச்சுட்டானுங்க. நம்மகிட்ட திணிக்க முடியல. இப்ப நம்மகிட்ட திணிக்கிறதுக்கு இப்ப வந்திருக்கானுங்க. இருமொழி கொள்கையில ஸ்டான்ச்சா இருக்கிறதுனால, தொடர்ந்து வந்த அதிமுகவும் அதே கொள்கையில உறுதியா இருக்கிறதுனால, அவங்களால இங்க திணிக்க முடியல. நவோதயா ஸ்கூல் மூலமா ஹிந்திய திணிக்க பார்த்தாங்க. அதுவும் எம்ஜிஆர் வந்து தடுத்துட்டார். ஜெயலலிதாவும் தடுத்துட்டாங்க. ஆனா பாஜகவ கேளுங்க, நவோதயா ஸ்கூல்ல திராவிட இயக்கம் தான் தடுத்துன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஜெயலலிதான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா புதிய கல்விக் கொள்கை வரும்போது மட்டும் திமுக அப்படின்னுவானுங்க. அதுல மட்டும் ஏன் நவோதயா ஸ்கூல் எம்ஜிஆர் தானே தடுத்தார் அப்படின்னா, அது எம்ஜிஆர் பேரோ, ஜெயலலிதா பேரோ சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. அப்ப மட்டும் திராவிட இயக்கம் தடுத்ததுன்னுவானுங்க. இப்ப புதிய கல்விக் கொள்கை வரும்போது திமுக ஆளுங்க ஸ்கூல் வச்சுக்கலையான்னு அப்படியே ஆரம்பிப்பானுங்க. டபுள் ஆக்ஷன். அவங்களுக்கு அதிமுகனா இன்னொரு சாஃப்ட் கார்னர். அவங்கள காப்பாத்துறாங்களாம். அவங்கள வந்து போட்டு குடுக்காத அப்படியே அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணாத இருக்காங்களாம் அவங்க. அவங்களும் அதே கொள்கையில தான் இருந்தாங்க. இருமொழி கொள்கையில தான் இருந்தாங்க. அவங்களும் நவோதயா பள்ளி வேண்டாம் தான் சொன்னாங்க. சோ இந்த மாதிரி 68 திட்டப்படி இது சவுத்ல வந்து திணிச்சதுனால தான் இப்ப சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் பலது வந்து எதிர்க்கிறது இல்ல இந்த புதிய கல்விக் கொள்கைய. ஆனா நம்ம இருமொழி கொள்கையை தொடர்ந்து வச்சிருக்கோம். இப்போ இந்த 3வது மொழி வந்து முதல்ல ஹிந்தி தான் வச்சாங்க புதிய கல்விக் கொள்கையில. அதை எழுத்ததுனால ஏதோ ஒரு இந்திய மொழினாங்க. ஏதோ ஒரு இந்திய மொழி வந்து சாத்தியம் கிடையாது. 37,000 ஸ்கூல்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. 37,000 ஸ்கூல்ஸ் இருக்கு சார். அதுல 54 லட்சம் 55 லட்சம் பேர் படிக்கிறாங்க. இந்த 55 லட்சம் பேர் படிக்கிறவங்க ஒவ்வொரு லாங்குவேஜ் நான் ஒரு கிளாஸ்ல 10 பேர் அந்த லாங்குவேஜ் கத்துக்கிறேன், இந்த லாங்குவேஜ் கத்துக்கிறேன். இப்ப நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க படிக்கிறாங்க. ஏன்னா அந்த வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இங்க வந்தனால அந்த பசங்களும் இங்க படிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க மூலமா ஹிந்தியை கொண்டு வருவாங்க. இன்னும் 10 பேர் மலையாளம்னுவாங்க, இன்னும் 10 பேர் தெலுங்குன்னுவாங்க, இன்னும் 10 பேர் கன்னடம்னுவாங்க. இவ்வளவு பேருக்கு டீச்சர் அப்பாயின்ட் பண்ண முடியுமா? பிராக்டிக்கலா 54 லட்சம் பேர் படிக்கிற இடத்துல எப்படி சார் நீங்க கொண்டு வரீங்க? 3 ஒவ்வொருத்தர் கடைசியில் என்ன தெரியுமா ஆகும்? பெரும்பான்மையா ஒரு ஹிந்தி கேட்கறாங்க. அதனால ஹிந்தியை தான் நம்ம வச்சிடலாம். அதுக்கான டீச்சர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. நார்த்ல நம்ம உடனே கொடுத்துடலாம் அப்படின்னு இந்தியை கொண்டு வருவாங்க. இது வந்து நம்ம சொல்லும் போது இது சாத்தியமான்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா நடைமுறையில இது சாத்தியம் ஆயிடும் காலப்போக்குல.